வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ரட்சிக்க தடையில்லை. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ரட்சிப்பு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் ரட்சிப்புமானவர். அவரே நம்மை ரட்சிக்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நாட்களில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆம், இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டும் அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.